வீடியோவுக்கு 50,000 ரூபாய். அம்மா அனுராதா இருக்கிறப்பவே ரொம்ப கஷ்டப்பட்டேன். அபிநயஸ்ரீ ஓபன் டாக். விஜய் நடிப்புல ரிலீஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸ் படத்துல தேவயானிக்கு முன்னாடி விஜய் சைட் அடிக்கிற ஒரு கேரக்டர்ல நடிச்சு சினிமாவில் அறிமுகமானவங்க தான் அபிநயஸ்ரீ. அவங்களோட அம்மா அனுராதா அந்த காலத்துல இருந்தே படங்கள்ல ஐட்டம் சாங்ஸ்க்கு டான்ஸ் ஆடி பிரபலமானாங்க. சோ பல படங்கள்ல அனுராதா அண்ட் அபிநயஸ்ரீ நடிச்சிருக்க நிலையில அவங்களோட வாழ்க்கையில ஏற்பட்ட கஷ்டங்கள் அண்ட் சோகங்கள் பத்தி வெளிப்படையா இப்ப யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க. பிக் பாஸ், யூடியூப், இன்ஸ்டாகிராம்னு ஏகப்பட்டது மூலமா இப்ப சினிமாவில் நுழைய முடியுது. ஆனா அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது அப்படின்னு அனுராதா அண்ட் அபிநயஸ்ரீ பல விஷயங்களை புட்டு வச்சிருக்காங்க. ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணகுமாருக்கும் ஹேர் டிரெஸர் சரோஜா தேவிக்கும் பொண்ணா பிறந்த அனுராதாவை 13 வயசுல டைரக்டர் கேஜி ஜார்ஜ் பார்த்துட்டு பொண்ணு நல்லா இருக்கா, நம்ம படத்துல ஹீரோயினா நடிக்கட்டும் அப்படின்னு சொல்ல அவங்களோட பேரண்ட்ஸ் நடிக்க வச்சாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அண்ட் ஹிந்தின்னு பல லாங்குவேஜஸ்ல கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட படங்கள்ல அவங்க நடிச்சிருக்காங்க. ஐட்டம் சாங்ஸ்க்கு டான்ஸ் ஆடி பிரபலமானவங்க தான் அனுராதா. அம்மாவுக்கு அப்புறமா அவங்களோட பொண்ணு அபிநயஸ்ரீ விஜய், சூர்யா நடிச்சு ரிலீஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸ் படம் மூலமா சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சாங்க. சப்தம், 1, 2, 3, வந்தா பரமசிவம், கோவில்பட்டி வீரலட்சுமி, இயற்கை, ஆர்யா, வயசு பசங்க, உணர்ச்சிகள், பாலக்காட்டு மாதவன், இளமை ஊஞ்சல், ஸ்ட்ரைக்கர்னு பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. தமிழ் படத்தை தாண்டி தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஒரியா, போஜ்பூரின்னு பல லாங்குவேஜஸ்லயும் இவங்க நடிச்சிருக்காங்க. பிக் பாஸ் தெலுங்கு சீசன் 6ல கண்டஸ்டன்டா கலந்துட்டு பிரபலமானாங்க. சினிமாவில் அம்மா அத்தனை படங்கள்ல நடிச்சாலும் இவங்களுக்கு பெரிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கவே இல்லை. சாதாரண கேரக்டர்ல மட்டும் கிளாமர் ஆக்ட்ரஸாவே தான் அபிநயஸ்ரீயும் பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அந்த காலத்தோட ரீல் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி படம் எடுப்பாங்க. ஒரு பட வாய்ப்பு கிடைக்கிறதே அபூர்வமா இருக்கும். ஆனா இந்த காலத்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸ் வீடியோ போட்டு சில இன்ஃபுளுசர்ஸ் 20,000 இருந்து 50,000 அசால்ட்டா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு அம்மாவும் பொண்ணும் சொல்லியிருக்காங்க. சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்க தான் செய்யுது. ஆனா நமக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டா யாரும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க. நோ மீன்ஸ் நோ கதை தான். சில ஆக்ட்ரஸ் ஸ்டார்டிங்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு பட வாய்ப்பை பிடிக்கிறதும் அதுக்கப்புறம் அது வேணாம் அப்படின்னு ஒதுங்குறப்பதான் அவங்களுக்கு சிக்கல் வருது அப்படின்னு அபிநயஸ்ரீ ஷாக் கொடுத்திருக்காங்க. எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யுது. நமக்கு அது தேவையா இல்லையா அப்படின்னு நாம தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.